அதுக்கு பிறகு ஜனாதிபதி வந்தவர் 1:30 சரிதானே. 1:30 இருந்து ஜோதிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு வீடியோவை 20 நிமிஷமே தொடர்ந்து பார்க்க கஷ்டமாக கிடக்குது. தெரியாத மொழி, ஆனால் கதைக்கிற சாதுவா விளங்கும். ஆனால் அந்த ஆச்சக்க புச்சக்காண்டு அடி சிங்கடத்துல காய்ச்சா எங்களுக்கு விளங்காது, உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. ஸோ தெரியாத மொழி ஒன்று விடிய காலமே எத்தனை மணி மட்டும் நான் கேட்கணும் அந்த மொழியை ஜோதிச்சு பாருங்க. 4:30 மணத்தியாலும் 5 மணத்தியாலும் கேட்கணும் அந்த மொழி எப்படி இருக்கும். பட்ஜெட்லையும் ஒன்றும் இல்லை, தமிழாக்களுக்கும் ஒன்றும் இல்லை. என்ன செய்யலாம், இப்படியே படுத்திருந்து இப்படியே இருந்தேன். அப்படியே நித்திரையா போயிட்டேன். ஒரு கொஞ்ச நேரம், அதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நேரம். அந்த போட்டோ எடுத்தது முழுக்க பாராளுமன்ற உறுப்பினர் முன்னு. இவன் அச்சினம் என்னண்டா, எதிர்கட்சியில் ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள், போட்டோ எடுத்து மீடியா ஒன்று கொடுத்தா நான் நித்திர ஓடுறேன் காட்டினா இந்த பேரை கெடுக்கலாம் தானே. என்ன நடந்தேன்டா, கடைசி அவைக்கு தானே அடி விழுந்தது. ஜனாதிபதியின் தாளாட்டலால் தான் நித்திர ஓடினான் சரிதானே. இங்கே இந்த நேரம் நித்திர ஓடுறாலும் ஒரு நட்டவம் இல்லை. ஏனென்றா அது அவர் 4:30 மணித்தியாலும் அந்த புத்தகத்தில் ஒரு 20-30 பக்கத்தை வாசிக்க போகிறார். அதை சேவ் பண்ணி பார்த்தா ஓகே, இன்னதுக்கு என்ன போட்டுருக்காங்க, விவசாயத்துக்கு என்ன போட்டுருக்காங்க, வடக்குமானதுக்கு ஏதாவது போடுறா, ரோட்டுக்கு ஒன்றும் இல்லை. ரைட், எங்களுக்கு இல்லை. சரி, கதை முடிஞ்சது. நான் இன்டர்வாலில் நித்திர கொண்டுட்டேன் சரிதானே. நான் ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் அது நித்திர ஒன்று பண்ணேன். எனக்கு தெரியாது இத்தனை நித்திர ஒன்றாண்டு. எழும்பி பார்த்தா பக்கத்தில் இருக்கலாம். பக்கத்தில் என்ன பேர் நான் அங்கே போய் அவர் சொல்கிறார், ஒரு முஸ்லீம் ஆனவரால் டாக்டர் உங்க நித்திர ஓடுற எல்லாம் இந்த இதில் வருது, இந்த கேபிட்டல் டிவி தான் முதல் போட்டுறாங்க. சரி, எனக்கு பால் படிக்கிற பொருவார் அப்படி ஒருத்தன் இந்த கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ இப்போ நித்திர இல்லாமல் இருக்கிறாண்டு சரிதானே. ரைட், எனக்கு ஒரு அசால் படிக்க போகிறேன். அதையே கொண்டு வாண்டு அதையே ஸ்க்ரீன்ஷாட் அடித்து நான் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டேன். நான் நித்திர ஓடுறது இந்த உரிமையடாப்பா. நான் அங்கே போய் நித்திர ஓடுறதால பாராளுமன்றம் கவுண்டு போப்பதா எனக்கு தெரியும். என்னத்தை கேட்கணும் எப்போ கேட்கணும்னு எனக்கு தெரியும். ஆகவே சும்மா குளர ஒன்றும் பண்ணுறதுக்காண்டி இந்த தொப்பித்தல் டிவி இந்த கேவலமான டிவியெல்லாம் குளர்றதுல பிரயோசனம் இல்லை. அவே இந்த ஒரு கஞ்சா இடத்துல ஒரு ஒரு டீம் ஒன்று இருக்கா, அவைக்கு இந்த வர பாராளுமன்றம் கிடைக்கல. உங்களுக்கு தெரியும், யாழ் கனவு பாலண்டு கடத்துறதே கஞ்சா. ஸோ அவையெல்லாம் தாங்கிடாது. என்ன செய்யணும், தேடி அடிச்சோண்டுங்க. அது தெரியும். நான் என்னால் தான் வேண்ட பாராளுமன்ற பதவிகள் போனான்ட்டுன்னு ஒரு விதம் தெரியும். கேபிட்டல் டிவி யாருடையது, அவருக்கு என்ன பின்னணி, உங்களுக்கு இந்த ஜால் கனவு பால் கதை விட்ட சித்தப்பாடு கேபிட்டல் டிவி அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இவன்கள் தான் முழுக்க ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து எல்லாத்தையும் இந்தியாவில் கொண்டு வந்து சேர்த்தாக்கள். இப்போ என்ன பிஸ்னஸ் போயிட்டுது, எம்பி போஸ்ட்டும் இல்லை. அப்போ குளரத்தானே வேணும்.